வெல்கம் டு SRN வீடியோ. இன்றைக்கி த்வித்வ வெஞ்சன் இரட்டை மெய்யெழுத்துக்கள். த்வித்வன்னா இரட்டை, வெஞ்சன்னா கான்சனன்ட்ஸ், இரட்டை மெய்யெழுத்துக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். த்வித்வ வெஞ்சன் सब शब्द में एक ही वर्ण दो बार मिलकर प्रयुक्त हो तब उसे द्वित्व व्यंजन कहते हैं. அதாவது ஒரே எழுத்தை ஒரு வார்த்தையில் ரெண்டு முறை பயன்படுத்தினா அது இரட்டை மெய்யெழுத்துன்னு அழைக்கப்படும். இப்போ நம்ம எழுதும்போது வ அப்படின்னு போட்டு எழுதலாம், இல்லை கீழே இந்த வாவை இப்படி வளைச்சி விட்டு எழுதலாம். ஸோ த்வித்வ வெஞ்சன் ரெண்டு டைப்பாகவும் எழுதலாம், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ த்வித்வ வெஞ்சன் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். த்வித்வ வெஞ்சன் கே உதாகரண் மக்கா, பக்கா, பச்சா, பில்லி, சம்மஜ், பத்தா, சச்சா. இப்படி ஒரே எழுத்து. இப்போ மக்கா, இக்கு, கா அப்படி ஒரே எழுத்து சேர்ந்து வந்தால் இது த்வித்வ வெஞ்சன். இதே ஒரே எழுத்து இல்லாமல் ஃபஸ்ட்டு க செகண்ட் க அப்படி வந்துச்சுன்னா அது சம்யுக்தாட்சர் கூட்டெழுத்துக்கள். அப்படி இல்லாமல் ஒரே எழுத்து சேர்ந்து வந்ததுன்னா பச்சா, இச்சா ஒரே லெட்ரு வந்திருக்கு, அப்போ அது த்வித்வ வெஞ்சன். இப்போ இந்த 10 லெட்டர்ஸில் த்வித்வ வெஞ்சன் ஃபஸ்ட் ஒன் த்வித்வ வெஞ்சன் கிடையாது. இக்க ஃபஸ்ட்டு க செகண்ட் க வருது, ஸோ இது த்வித்வ வெஞ்சன் கிடையாது. செகண்டது இத்த ஒரு ஹலந்தோ ஒரு வெஞ்சனும் வருது, ஸோ இது த்வித்வ வெஞ்சன். இச்ச இதுவும் த்வித்வ வெஞ்சன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சேம் லெட்டர்ஸ் தான் வரணும், ரெண்டுமே சேம் லெட்டராக இருக்கணும், அதுதான் த்வித்வ வெஞ்சன். த்வித்வ व्यंजन क्या है? शब्दों समान व्यंजनों का प्रयोग साथ साथ हो और उनमें से एक हलंत हो दो उसे द्वित्व व्यंजन कहते हैं. ரெண்டு ஒத்த மெய்யெழுத்துக்கள் ஒன்றாக பயன்படுத்தப்பட்டு அவற்றில் ஒன்று ஹலந்தாக இருந்துச்சுன்னா அது த்வித்வ வெஞ்சன். ஹலந்த்னா உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த லெட்டருக்கு கீழே இந்த கோடு மாதிரி வர்றது தான் ஹலந்த். ஸோ ஒரு ஹலந்தோ ஒரு வெஞ்சன் கான்சனன்ஸும் வரது தான் த்வித்வ வெஞ்சன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். இக்கு ப்ளஸ் க, இக்க அது மக்கா, பக்கா, சக்கா, சக்கி. இப்படி ஒரு ஹலந்தோ ஒரு கான்சனன்ட்டும் வரது தான் த்வித்வ வெஞ்சன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.